வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி காலி என்ன ஆட்டம் போட்டார். இன்னைக்கு அவருடைய தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்முடைய செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தை அடுத்த தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்று ஸ்டாலின் அவருடைய காலடியில் போய் சமர்ப்பிக்கணும் அப்படியெல்லாம் தாண்டி கோயம்புத்தூரை திமுகவுடைய கோட்டையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கோயம்புத்தூரில் எந்த பகுதியும் விட்டுறக்கூடாது, எந்த ஓட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் எங்கெல்லாம் அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் தேர்தல் அலுவலகத்தை நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி தான் தொண்டாமுத்தூர், குறிப்பாக குனியமுத்தூரில் பார்த்திங்கன்னா தேர்தல் அலுவலகத்தை திறந்து இருக்கிறார். அப்படி தேர்தல் அலுவலகத்தை திறந்து விட்டு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுகின்ற பொழுது, பாருங்க, சென்ற 2021 தேர்தலில் கோயம்புத்தூர் மக்கள் நமக்கு வெற்றியை தரலை, 10 தொகுதியும் தோற்று போயிட்டோம். ஆனால் நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்களா, என்னதான் கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் நம்மளை முழுவதுமாக புறக்கணித்தாலும் அதிகமாக கோயம்புத்தூருக்கு தான் முதல்வர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்திலே அதிக நலத்திட்டங்களை கோயம்புத்தூருக்கு தான் கொடுத்துருக்கின்றார். நம்ம தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் திமுக ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அதை நீங்கள் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 10 தொகுதியும் நாம் தான், வேறு யாருமே வெற்றி பெற மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கிலிருந்து வீடு வீடாக போய் ஒவ்வொரு கதவையும் தட்டி, ஏம்மா இதெல்லாம் எங்களுடைய திட்டங்கள், இந்த திட்டத்தில் நீங்கள் எதில் பலன் பெற்றிருக்கீங்க, அதனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னு வச்சுங்களேன் இன்னும் அதிகமாக செய்வார். மற்ற மாவட்டத்தை பாருங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கின்றாரோ அந்த திட்டத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக திமுக கோட்டையாக வேண்டும். போய் வேலையை பாருங்கள், கண்ணு கருத்துமாக வேலையை பாருங்கள். யாரெல்லாம் கண்ணு கருத்துமாக வேலை பார்க்குறீங்களோ அவங்க மேலே இருக்கிறாங்க தெரியுமா, மேலே அவங்களையெல்லாம் கீழே தள்ளிட்டு கீழே இருக்கிறவங்க மேலே உக்காந்திக்குவாங்க. அதனால் மேடை மேலே உக்காந்துருக்கிறாங்களே என்பதனால் அவங்க பெரிய ஆள் கிடையாது. தொடர்ந்து மேடை மேலே இவங்கெல்லாம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க அத்தனை பேருமே உங்களை விட, கீழே உட்காந்துருக்கீங்களா, உங்களை விட அதிகமாக வேலை பார்க்கணும். அதனால் மேடை மேலே இருந்தால் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோயம்புத்தூரில் 10 தொகுதி வெற்றி பெறணும். அதுக்கு யார் உழைச்சாலும் சரி, நல்லா உழைச்சவங்க கீழே இருந்தால் கூட மேடை மேலே கூட்டின்னு உட்கார வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பதவிக்கு நீங்கள் வருவீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்கிறது. செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி கூட செந்தில் பாலாஜிக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, கரூர்லேருந்து ஆட்களை கொண்டு கோயம்புத்தூரில் இறக்கியிருக்கிறாங்க. இப்படி கரூர்லேருந்து ஆளை கொண்டு இறக்கினதும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஒட்டு மொத்தமாக செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் சரி கேட்க வேண்டாம், ஆலோசனை கூட்டத்துக்கு போங்க, செந்தில் பாலாஜி கொடுக்குறத வாங்கிக்கிங்க, மக்களிடம் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் செந்தில் பாலாஜி சொல்கிற வேலையை யாரும் செய்யாதீங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் முடிவெடுத்திருக்கின்றார்களா? ஏன் தெரியுமா, சென்ற 2021 தேர்தலில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி பயங்கரமாக வேலை பார்த்தாங்களாம். கொங்கு மண்டலம் அதிமுக மற்றும் பாஜகவுடைய கோட்டை, நல்ல கட்டமைப்பு உண்டு. அந்த கட்டமைப்பை மீறி திமுக காரங்க வேலை பார்த்தாங்களாம். ஆனால் கொங்கு மண்டலத்துக்காரு முதலமைச்சர் வேட்பாளராக வரப்போகிறாரு அப்படின்ற நம்ம பகுதிக்காரருக்கு ஓட்டு போடலாம் என்ற நினைவில் கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அந்த சென்டிமெண்ட்டு நல்லாவே ஒர்க் பண்ணிடுச்சு. அதனால் திமுக காரங்க கோயம்புத்தூரில் 2021 வேலை பார்த்தது எடுபடாமல் போச்சான். நம்மளை விடவா செந்தில் பாலாஜி அவருக்கு வேலை பார்த்துட போகிறாரு. கரூரில் இப்போ மட்டும் திமுக ஜெயிக்கலை, செந்தில் பாலாஜி வந்த பிறகு மட்டும் கரூர் ஆனது வெற்றி பெற்று விடவில்லை. ஆண்டாண்டு காலமாக கலைஞர் குளித்தலையில் போட்டியிடுகின்ற காலத்திலிருந்தே திமுக கோட்டையாக தான் இருக்குது கரூர் மாவட்டம். அதனால் ஏதோ கரூர் மாவட்டம் முழுவதும் செந்தில் பாலாஜியால் தான் ஒட்டுமொத்தம் வெற்றி பெற்று திமுகவுக்கு
ஆட்சி அமைப்பதற்கு உதவிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆள் என்னவோ செயல் வீரர் மாதிரி கோயம்புத்தூருக்கு போட்டிருக்காரு. அப்போ நம்மளாம் வேலையே செய்ய மாட்டோமா? இந்த 2026 செந்தில் பாலாஜி ஒரு டீமை இறக்கி அதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் முழுவதும் திமுக கோட்டையாக மாறி போச்சுன்னா கோயம்புத்தூரில் பூர்வகுடியாக இருக்கிற நமக்கு திமுகவில் இடமே இருக்காது. அதனால் செந்தில் பாலாஜி சோழியை நம்ம முடிக்கணும். 2026 2021 வாங்கின ஓட்டை கூட இப்போ யாரும் போடக்கூடாது. அந்த அளவுக்கு திமுக வாங்கக்கூடாது. வேலையை பாருங்கள், அதிமுக பாஜக கூட்டணிக்காக வேலை பாருங்க அப்படின்னு எழுதப்படாத ஒப்பந்தத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் களத்தில் இறங்கிக்கின்னு செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேலை பார்க்குறாங்களாம். இது செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் செந்தில் பாலாஜிக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சான். ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே சொன்னாராம். நபர் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நம்ம அமைச்சர்களை பொறுப்பாக நியமிப்பது வாடிக்கை தான். அப்படி தான் என்னையே நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சேலத்துக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய நேரு அவர்களை நியமிச்சிருக்கின்றார்கள். அப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் கோச்சிக்குவாங்களா? சேலத்தில் என்ன வெற்றி பெறவே இல்லையா? சேலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா? சேலத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? ஆனால் அவங்களை தாண்டி நேரு அவர்களை ஏன் கொண்டாந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க? கூடுதல் பலமாக இருக்கணும், எடப்பாடியுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் என்பதற்காக 2 பேரை பொறுப்பாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான்யா கோயம்புத்தூரில் ஏற்கனவே நீங்களாம் வேலை பார்க்குறீங்க. இன்னும் கூடுதல் பலத்துக்காக என்னை கொண்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னை புறக்கணிப்பதன் மூலமாக ஆண்டாண்டு காலமாக திமுக உழைச்சிங்க தெரியுமா? அதுக்கு நீங்களே இப்போ துரோகம் பண்ணுறீங்க. இப்போ எங்கள் ஆளுங்களும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தோம்னு வச்சுங்களேன், திமுக அதிமுகவுக்கு ஒரு தொகுதி கூட விட்டு கொடுக்காம மொத்தம் வெற்றி பெறலாம். கூடுதல் பலத்துக்கு தான் என்னை போட்டிருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு தான் முக்கியத்துவம். வெற்றி பெற்றீங்கன்னா இங்கிருந்து தான் ஒருத்தர் அமைச்சராக போகிறாரு. கோயம்புத்தூரில் நான் வேலை பார்த்து கோயம்புத்தூரில் வெற்றி பெற வச்சேன்னா எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க. கோயம்புத்தூருக்கு எனக்கு கரூர் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கின்றாராம். அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்லா வேலை செய்யலை அப்படின்னு எதை வச்சு நீ முடிவு பண்ண? வெற்றி பெறவில்லை என்றால் நாங்கள் நல்லா வேலை செய்யலன்னு அர்த்தமா? திமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே இல்லை, ஆனால் அதிர்புதிரியாக வெற்றி பெற்றுச்சா? தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் கைப்பற்றி விட்டதா? அதிமுக 2016 தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சது இல்லையா? அப்போ அதிமுக எவ்வளோ தொகுதிகளை வென்றதோ அந்த அளவுக்கு தான் 58 கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆட்சியை பிடிச்சிருக்குது. தமிழக மக்கள் மீது திமுகவுக்கு அக்கறை இருந்தால், இல்லை திமுக வெற்றி பெற்றால் நல்லது செய்யும் அப்படின்னு, இல்லை ஸ்டாலின் வந்தால் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இல்லை அதிமுக காசு கொடுத்தது, அதை விடவா நாம் குறைவாக காசு கொடுத்துட்டோம்? 2 பேரும் ஈக்குவலாக தானே காசு கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது மக்கள் தான் நம்பிக்கையை பெறணும். நாங்களாம் உன்னை விட நல்லா தான் வேலை பார்த்துருக்கோம், எங்கே கோட்டை விட்டுருக்கோம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே மல்லு கட்டுறாங்களாம். கோயம்புத்தூரை நம்மக்கிட்ட பொறுப்பாக கொடுத்துட்டாரு, ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை வச்சுக்கிறாரு. அதனால் கரூரில் நம்ம செந்தில் பாலாஜி வேலை பார்க்காம அவர் நேராக போய் கோயம்புத்தூரில் உக்காந்ததுனால இப்போது கரூர் மாவட்டமும் காலி ஆகுதான். நேற்று தான் கருத்து கணிப்பு வந்தது. இந்த கருத்து கணிப்பில் பாருங்களேன், செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடுகின்ற இடத்துல கூட 1% அதிக வாக்குகளை வாங்கி அதிமுக வெற்றி பெறுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், அதாவது தான் இருக்கின்ற இடமும் காலியாகுது, கோயம்புத்தூரும் காலியாகுது. கோயம்புத்தூர் இருக்கின்ற உடன்பிறப்புகள் இந்த முறை நம்பி எங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா, சென்ற முறை தான் நாம் தளபதி அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்ற அளவுக்கு ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாமல் விட்டுட்டோம். ஆனால் இந்த முறை எந்த மாவட்டம் வெற்றி பெறுதோ இல்லையோ, இந்த மாவட்டம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நாங்களே உழைச்சிருப்போம். ஆண்டு காலமாக கோயம்புத்தூரில் ஆட்களே இல்லையா, பொறுப்பாளர்கள் இல்லையா, நம்முடைய திறமையை காட்டணும் நாங்கள் இறங்கி இருப்போம். ஆனால் என்னவோ உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், நாடாளுமன்றம், இதற்கெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூரில் இறங்கி வேலை பார்த்தாரு, அதனால் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக வெற்றி பெறுறாங்க. இதுதான் வரலாறு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனியாக நின்றுது, ஒன்றா சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா என்ன கதி ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒன்றும் பிடுங்கலை. அதனால் இந்த முறை செந்தில் பாலாஜி என்ன வேலை சொன்னாலும் வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு கோயம்புத்தூர்லேயும் உடன்பிறப்புகள் எதிர்பார்க்கிறாங்க.
கரூரில் வேலை பார்க்காம கோயம்புத்தூரில் வேலை பார்த்ததுனால இன்றைய நிலைமையில் தேர்தல் நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை ஆதரித்திருக்கின்றார்கள். இந்த கரூரில் அதிமுக வெற்றி பெறத்துக்கான காரணம் தவேகா மீது இருக்கக்கூடிய அனுதாப அலை தான் அப்படின்னு கருத்து கணிப்பு எடுத்தவங்க சொல்கிறாங்க. ஏன்னா 41 பேர் உயிரிழந்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு பேசப்படுகின்ற காரணம் கரூர் மக்கள் மனதில் ஆழ பதிந்திருக்கிறதா, அவங்களால அதை ஜீரணித்து கொள்ளவே முடியலையா, ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் இப்படி தான் பழி வாங்குவாங்களா அப்படின்ற எண்ணம் கரூர் மக்களுக்கு இருக்குதாம். அதனால் இந்த முறை செந்தில் பாலாஜி சோழி முடிஞ்சது. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை மட்டும்தான் திமுக வருது. மற்ற அத்தனையும் 4 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 3 தொகுதி அதிமுக வருது. அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை 4 தொகுதியும் திமுக வெற்றி பெற்று கொடுத்து அசத்தினார். 2 துறைக்கு அமைச்சராக இருந்தார். இந்த முறை கரூர் மாவட்டம் போது கோயம்புத்தூர் மாவட்டமும் போது செந்தில் பாலாஜி இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே மிரட்டும் தோணியில் இந்த பார், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, நம்ம என்றைக்கும் மேடை மேலே உட்காந்துருப்போம், தளபதி தான் போஸ்டிங் போடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரியாக வேலை செய்யாமல் இப்போ இருக்கின்ற போஸ்டிங்கில் இருக்கலாம்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக சரியாக வேலை பார்க்கலன்னு வச்சுங்களேன், மேடை மேலே இருக்கிறவங்க மொத்த பேரையும் கீழே தள்ளுருவேன், கீழே யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். இதில் எப்படாப்பா திமுக கட்சிக்கு தலைவரானார் நம்ம செந்தில் பாலாஜி அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜியை முழுமையாக வெறுக்கிறாங்க. சரி, கோயம்புத்தூரில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அதிகமாக வேலை பார்க்குறார், கருத்து கணிப்புகள் வெளியாகிருக்குது. ஆனால் அந்த கருத்து கணிப்பில் செந்தில் பாலாஜி வேலை செஞ்சார்ல அதுக்கு ஏதாவது பலன் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் தேர்தல் முடிந்ததுலேருந்து, எந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுலேருந்து கோயம்புத்தூரில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி கருத்து கணிப்பு வருகின்ற போது எந்த தொகுதியும் திமுகவுக்கு அதிரி புதிரியாக வெற்றி பெறுகின்ற அளவுக்கு இல்லை. கொங்கு மண்டலமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 தொகுதியில் தான் திமுக எட்ஜ் எடுக்குது. மீதி அத்தனையுமே அதிமுக தான். ஸோ இன்னொரு விஷயத்தை சொல்கிற மாதிரிங்க, ஈரோடு கிழக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இடைத்தேர்தலை சந்தித்தது. அங்கே தான் அதிகமாக கவனித்தாங்க திமுக காரங்க. அது கூட அதிமுக கோட்டை ஆகுது. அதனால் அங்கே இருக்கின்ற முத்துசாமியும் காலியாகிறாரு, செந்தில் பாலாஜி கரூர்லேயும் காலியாகிறாரு, கோயம்புத்தூர் மீண்டும் வாஷ் அவுட் ஆகுது, எல்லாமே அதிமுக கோட்டையாகிறது. அதனால் செந்தில் பாலாஜிய உழைப்பு வீணாதான் போகுது. ஆனால் கருத்து கணிப்பு எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் திமுக பரிசு பொருட்கள் கொடுக்காத முன்னாடி இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறோம். ஆனால் பவுனு எந்த ரேட்டு போனாலும் பரவாயில்ல, எல்லோருக்கும் பவுனை வாங்கி கொடு. சென்ற முறை கொலுசு கொடுத்தாங்களாம், கொலுசு தரமில்லைன்னு சொன்னாங்களாம். ஆனால் இந்த முறை தங்கம் என்ன ரேட்டாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு 2 கிராம் 2 கிராம் 2 கிராம் வாங்கி கொடு, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டம் முழுவதும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் செந்தில் பாலாஜி ஆர்டர் போட்டிருக்கின்றாராம். அதனால் தங்கம் 2 கிராம் 2 கிராம் 2 கிராமாக எப்போதே ஆர்டர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒருவேளை காயின்ஸாக கொடுக்குறாங்களா இல்லை ஏதாவது மூக்குத்தி கம்பல் மாதிரி தராங்களான்னு தெரியல. ஆனால் கோயம்புத்தூர் கரூரில் தங்கம் இறங்குகிறது அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பரிசு பொருட்களால் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் இன்றைய நிலைமையில் செந்தில் பாலாஜியை தோப்பார் கரூரில் நின்னாங்கன்னா அப்படின்ற கருத்து கணிப்பு தான் வருது. ஸோ மொத்தத்தில் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக இருக்கிறது. கரூர் மாவட்டத்தையாவது தொடர்ந்து அங்கேயே வேலை பார்த்து அதே வெற்றி பெற்று, ஏப்பா கரூர் மாவட்டம் என்றால் நான் தான்பா, இந்த செந்தில் பாலாஜி அசைக்க முடியாதுப்பா அப்படின்னு நிலையை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கும் வேலை இல்லாமல் போச்சு. அதை விட இன்னொன்று, பெரியசாமி இருக்கா தெரியுமா, எப்போவுமே திண்டுக்கல் மாவட்டத்தை தன் கையிலே வச்சுருப்பார். அதுலேயும் ஆத்தூர்னு நினைக்கிறேன், அது அவருடைய தொகுதி. கிட்டத்தட்ட 60% வாக்குகள் அவருக்கு தான் வீற மாதிரியான கருத்து கணிப்பு வந்திருக்கு. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி கரூரை ஒரு கோட்டையை வச்சுருக்கலாம். ஆனால் கோயம்புத்தூரையும் விட்டு கரூரையும் விட்டு இப்போது அனாதையாக நிற்கிறாரு. ஆனால் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே பேசினாங்களாம். எப்போ பார்த்தா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறியே, அப்போ திமுகவுக்கு நீ என்ன உழைச்சிட்ட, நேற்று வந்த மனுஷன் நீ திமுகவுக்கு எங்களுக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்னு கரூர் உடன்பிறப்புகள் கரார் காட்ட கெஞ்சாத குறையாக, ஏப்பா நீங்களே வேலை பாருங்கப்பா, உங்களுக்கு என்ன கவனிக்கணும்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் கவனிக்கிறேன்பா அப்படின்னு கெஞ்சி இருக்கின்றாராம். ஸோ நான் திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன், என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்ற ஆணவத்தில் எப்படி ஆடினார்,
ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் தேர்தல் நெருக்கத்தில் வேலை செய்ய மாட்டேன், முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு உடன்பிறப்புகள் ஆப்பு வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி என்ற பிம்பம் கரூர்லேயும் உடையுது, கோயம்புத்தூர்லேயும் உடையுது. இந்த மாதிரி ஆட்கள் வளரவே கூடாது. ஆண்டவன் துணையுடன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆப் பண்ணுவோம் அப்படின்றது தான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்குது. பார்க்கலாம் நடக்கின்ற தேர்தலில் என்ன முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி.